இன்னைக்கு காலையில் மார்னிங் ட்ரெக்கிங் காலையில் 10 மணிக்கு ஏழுஊற்று மாரியம்மன் கோயில். இந்த கோயில் கூட போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகும். ஸோ மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்கு, எப்பயுமே நிற்காம வரும்னு சொல்லுவாங்க. பட் தெரியல, மேலே போய் பார்த்தா தான் தெரியும். முதல்ல ஃபால்ஸில் தண்ணி வருதா, முதல்ல கீழே தண்ணி இல்லை, அதனால டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் அவர் ஜர்னி டு தி டெம்பிள். இங்கே வந்து தெரிஞ்சு பாருங்க ஃபால்ஸ் மாதிரி அங்கே ஒன்று. ஸோ அதை தான் ஃபால்ஸாக இருக்கணும். மேலே போய் பார்க்கலாம். இப்போதான் விதை போட்டிருக்கோம், வளர்ந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி போகிற இடம். இது கேமராவில் சரியாக தெரியல. ஆக்சுவலாக இது பெரிய ஆறு மாதிரி, காட்டாறுல போகிற மாதிரி இருக்குது. பட் சவுண்ட் கேட்குது, தண்ணி போகிற சவுண்டு. ஹோப் உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தண்ணியை தேடி தான் நாங்களும் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு காலத்தில் படிக்கட்டுலாம் இருந்திருக்குது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. பட் இப்போ இது யூசேஜில் இல்லை. ஸோ அதனால் பராமரிப்பு இல்லாததுனால ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது இந்த ஏரியாவே. பட் வெரி குட், நைஸ் பிளேஸ். ஸோ ட்ரக்கிங் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டடான பிளேஸ். ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் வந்து தண்ணி வர இடம். பட் தண்ணியே இங்கே மூமெண்ட் இல்லை. ஸோ ஒரு சில இடத்துல மட்டும் தான் தண்ணி போகும்னு நினைக்கிறேன். இப்போது அபவ் 800 மீட்டர் ஃப்ரம் த சி லெவல். ஸோ சுற்றி இருக்க காடு மலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இந்த வழியாக தான் ஃபால்ஸ் தண்ணி போகும். பட்டு போகல. அட்லீஸ்ட் அங்கே ஏதோ தண்ணி குதிக்கிற சவுண்டு கேட்குது, அதை தேடி தான் போயிட்டுருக்கோம். தண்ணியோட லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோ தான் போகுது. ஸோ இதுதான் ஃபால்ஸ் போகிற இடம். ஸோ இதுதான் ஏழுஊற்று மாரியம்மன் டெம்பிள். ஸோ இது ரொம்ப ஃபேமஸ். ஆடி பெருக்கு வரும் போதெல்லாம் இங்கே ரொம்ப கிராண்டாக ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் தண்ணி போகிற இடம். பட் தண்ணி வந்து அந்த அளவுக்கு இல்லை, குறைஞ்சிருக்கு. இந்த பக்கம் மழையெல்லாம் ரொம்ப கம்மியாக நினைக்கிறேன். பட் மேலே தேடி போகலாம். இதுக்கு பேர் ஏழுஊற்று மாரியம்மன் சொல்லுவாங்க. ஸோ 7 இடத்துல ஊற்று வந்து அது ஒரு இடத்துல ஜாயின் ஆகிற இடம் பேர் தான் வந்து ஏழுஊற்று மாரியம்மன். ஏன்னா மக்கள் இவ்வளோ தொலைவு வந்து துணி துவைச்சிட்டு போகிறாங்க. கீழேருந்து மேலே துணி எடுத்துகிட்டு வந்து துவைச்சிட்டு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குங்க. இதுதான் ஊற்று வர இடம். இது வந்து மழை தண்ணி கிடையாது, பாறையிலேருந்து வர ஊற்று. நேச்சுரல், பியோர் நேச்சுரல் வாட்டர். ஸோ அதுக்காக தான் இதுக்கு பேர் வந்து ஏழுஊற்று மாரியம்மன் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 7 இடத்துல வந்து ஊற்று வரும் பாறையிலேருந்து. இதுதான் தண்ணி போடுறோம். இது கோயில். ஏமா வெறும் பாறைங்க மட்டும்தான் இருக்கும். இங்கே தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த தண்ணியை குடிக்கலாம். ஆக்சுவலாக ஊற்று வர இடத்துல குடிக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ ஃபால்ஸ் போகிற ஏரியா ஃபுல்லாக வந்து கரும்பாறைகள் தான். ஸோ இந்த பாறையை தாண்டி தான் அந்த பக்கம் தான் ஃபால்ஸ்லாம் வருது. எஸ், வில் கோ அப். ஸோ இந்த பாறை மேலே ஏறி போகிறது தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தான் ராக் கிளைம்பிங் பண்ண போகிறோம் நாங்கள். இதுக்கு தனியாக கோர்ஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நேச்சுரலாகவே நமக்கு இந்த ஸ்கில் இருந்தாலே போதும். ஏழு ஊற்றுல என்ன ஊற்று வருதுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆல்மோஸ்ட் 2 ஊற்று நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி 5 ஊற்று எங்கே இருக்குன்னு தெரியல. திஸ் இஸ் ஸோ நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, பாறையிலேருந்து ஊற்று வரும், பாறையிலேருந்து ஊற்று வரும். இதுதான் வந்து ரியலிஸ்டிக். ஸோ இந்த நேச்சரோட கிஃப்டே வந்து என்னென்னா யாராலே கண்டுபிடிக்க முடியாது எப்படி உருவாகுது, எங்கே உருவாகுதுன்னு. பட் வி ஃபவுண்ட் இட். ஸோ பாறையிலேருந்து வர தண்ணி, மழை தண்ணி வந்ததுன்னா அது வேற மாதிரி போகும். பியூரிட்டி இருக்காது, ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. பாறையிலேருந்து எப்பவுமே ஊற்று வரும். மழை வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. இங்கே இயரில் எந்த டேஸில் வந்தாலும் எல்லா நாளும் இங்கே தண்ணி வரும். அதனால தான் இந்த ஊருக்கும் இந்த இடத்துக்கு பேர் வந்து ஏழுஊற்று மாரியம்மன். ஸோ கிட்டத்தட்ட 7 இடத்துல 7 பிளேஸில் வந்து ஊற்று வந்துனே இருக்கும், வத்தாமல் வந்துட்டே இருக்கும்.
ஸோ அதுதான் நேச்சரோட கிஃப்ட். ஸோ இன்னும் இந்த ராக்ஸ்லாம் கிளைம் பண்ணி போனோம்னா மிச்சம் இருக்கிற ஊத்தெல்லாம் கண்டுபிடிக்கலாம். See, you can't find it anywhere that rainwater is coming. Can you find it? See, இங்க எதுவுமே கிடையாது, தண்ணி வரதுக்கான இடமும் கிடையாது, அறிகுறியும் கிடையாது. பட் பாறையிலிருந்து நீங்கள் கீழே தண்ணி வந்ததை பார்த்தீங்க, அதுதான் இங்கே மெயின் சோர்ஸ். See, I'm at the top of the hill, பட் ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கேயுமே கிடையாது, வாட்டர் வரதுக்கான சோர்ஸும் கிடையாது, பட் பாறையிலேருந்து தண்ணி வருது. அதான் இதோட ஹைலைட். ஸோ இப்போ இந்த ராக்ஸ் கிளைம் பண்ணணும். இட் லுக்ஸ் சம்வாட் டிஃபிகல்ட்டி, பட் எஸ் வி கேன் ட்ரை இட். நல்லா இருக்கு. எஸ், வி டன் இட். See the height of the rock. It's too much. அப்பா, செவி ஷைனிங். கேமரா ஹோல்ட் பண்ணு. சி, இங்கே ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கு. வாவ் ராகுல், இங்கே ஒரு குகை இருக்கு. ஓ மை காட். அவுட் சைட்லேருந்து பார்க்குறதுக்கும் கேமராலேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப சின்னது தெரியுது, பட் when it looks real it's too big. ஸோ பெரிய குகையாக இருக்குது. இங்கே பெரிய பெரிய சித்தர்கள்லாம் வாழ்ந்துருப்பாங்க போல இருக்குது. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ நோ டவுட் இன் தட். அண்ட் ஆக்சுவலி we are getting fear to go inside, or else I can go inside and tell you what is there inside. But we are not sure. Maybe some insects will be there. If something bites, I'm not sure for our life. மேலே போய் ட்ரை பண்ணுவோம். வாட் இஸ் தேர் அப். ஆக்சுவலாக இந்த ரூட்டில் போகிறது ரொம்ப ஹெவி காம்படிஷனாக இருக்குது, அண்ட் இட்ஸ் டிஃபிகல்ட்டி டூ. ஸோ I'll find another route. So this is easy for me. Looks like steps. Yeah. Wow. My God. So we can really play here. So again, it looks like another cage, small cage. See, there is no water resource anywhere. You can't find it anywhere. But still water is flowing. It's a mystery. Nobody can find the mystery. See, another mystery is ஒரு பாறைக்குள்ள ஒரு ஆலமரம். ஸோ மரத்தோட ஒரு சின்ன விதை விழுந்தாலும் பாறையும் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு எவிடன்ஸ், ரியல் ப்ரூஃப் ஆஃப் த எவிடன்ஸ். இவ்வளோ பெரிய பாறையில் இன் பிட்வீன் யூ கேன் see the big tree over here. ஸோ another mystery. ஸோ நேச்சர்னு வந்துட்டாலே நிறைய மிஸ்ட்ரி தான், யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு மிஸ்ட்ரிஸ் இருக்கும். ஸோ 7 ஊத்தில் ஆல்மோஸ்ட் வி ஃபவுண்ட் அட்லீஸ்ட் half of it. ஸோ ரிமைனிங் எங்கே இருக்குன்னு தெரியல, பட் ஐம் நாட் ஷுர் இதுக்கு மேலே கிளைம் பண்ண முடியுமான்னு, பிகாஸ் இட்ஸ் டூ ரிஸ்கி அண்ட் ஹை ரிஸ்கி டூ. ஸோ இட்ஸ் நாட் சேஃப் டு கோ அப். ஸோ அகைன் I'll go down. I'll catch you later. இல்லை, கால் நினைக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புண்ணியம்தான். நம்ம எப்படி காசி ராமேஸ்வரம்லாம் போய் கால் நினைக்கிறோமோ அந்த மாதிரி நேச்சுரலாக வர ரிசோர்ஸஸில் நம்ம கால் நினைக்கும் போது நம்ம பண்ண பாவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற கெட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதுக்குள்ளே காலை நினைக்கிறது ஐ ஃபீல் ப்ரவுட். பிகாஸ் இது மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாக வந்து மலை காடு எல்லாம் கடந்து ஃபாரஸ்ட்குள்ளே வர தண்ணி வந்து மூலிகை வாட்டர்னு சொல்லுவாங்க, இந்த மூலிகைலாம் கலந்து வரனால. ஸோ நமக்கு ஏதாவது சம்திங் நோய் இருந்தால் கூட இமீடியட்டாக ரிகவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி காடுகளெல்லாம் தேடி போய் நாங்கள் குளிக்கிறது. ஸோ எக்ஸ்ப்ளோரிங் லாட் ஆஃப் மவுண்டன்ஸ், ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஆமாம், ஃபோட்டோ எடுக்கிறீங்களா?
ஆக்சுவலாக நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பட் திஸ் இஸ் டூ டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே குளிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தோம். பட் தண்ணி அந்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் த ரூட்ஸ் ஆஃப் த வாட்டர் இஸ் டூ குட். கம்ப்ளீட்டாக இந்த பாறையோட வயசெல்லாம் எவ்வளோன்னு யாராலும் கால்குலேட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இட்ஸ் டூ ஓல்ட் அண்ட் டூ பிக். ஸோ கேமராவில் பார்க்குறதுக்கு கரெக்டான வியூ தெரியல. இப்போ ரியலிஸ்டிக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது பெரிய பள்ளம், படிக்கட்டு மாதிரி ஒரு பெரிய பள்ளம். ஸோ இந்த கேமராவில் அந்த அளவுக்கு தெரியல. பட் த ரியல் இஸ் டூ குட். எனக்கு மிகப்பெரிய மிஸ்ட்ரி என்னென்னா, இங்கே துணி துவைக்க வந்திருக்கிறவங்கள பார்த்தா தான் ரொம்ப அதிசயமாக இருக்குது. கீழே இருந்து துணியை தூக்கிட்டு இவ்வளோ தொலைவு வந்து துணி துவைக்கிறாங்கன்னா இட்ஸ் தண்ணி அவ்வளோ பஞ்சமாவா இல்லை தே ஆல்சோ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் ஆர் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இவ்வளோ தொலைவு துணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 1 kilometer and above they took all the clothes and they were washing here. ஸோ இந்த டெக்னாலஜி காலத்தில் கூட இன்னும் மக்கள் வாழ்கிறாங்கன்னும் போது இன்னும் அதிசயமாக இருக்குது. And the main important is, yesterday we haven't seen any human around, but here there are people, and that too small kids, women, girls. So that is actually no எதிர்பார்க்காத ஒன்று. அப்போவே ஒருத்தர் சொன்னான், துணி தண்ணி குதிக்கிற சவுண்ட் இல்லடா, அது துணி துவைக்கிற சவுண்டுன்னு. நான் தான் நம்புறேன் இங்கே போய் மக்கள் எப்படா வருவாங்கன்னு. பட் இட்ஸ் 100% ட்ரூத். யாராவது ஈஸியாக ஏறிட்டோம், இறங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. Finally we reached. பாறையில் நிறைய கல்வெட்டெல்லாம் இருக்குது. அதுவும் லவ் கல்வெட்டு. எங்கேருந்து வந்து எங்கே ஆட்டு போட்டு அம்பு விட்ருக்காங்க பாருங்கள். ஸோ த லவ் கேன் ரீச் எனிவேர், டாப் ஆஃப் த மவுண்டன், டாப் ஆஃப் த ஹில், எனிவேர் இன் த வேர்ல்டு. யூ கான்ட் எக்ஸ்பிரஸ் இட். சி எவ்ரிவேர் ஒன்லி லவ் ப்ரப்போசல்ஸ். இதுதான் பாரு, ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இதை டைனி அருவின்னு வேணால் சொல்லிக்கலாம். கடைசியாக we found it. I'm going down to the forest and I'm looking where this water flows. ஸோ இந்த ஃபால்ஸ்லேருந்து போகிற தண்ணி எல்லாம் எந்த வழியாக போகுதுன்னு பார்க்குறதுக்காக I'm following it. இங்கே ஒரு கூட்டம் மாதிரி இருக்குது, சின்னதாக தண்ணி தேங்கிருக்குது. அண்ட் there is a roots. I'm going on the route. And this is the way all the water goes. Even I'm going on the same way. I'm not sure how much safety is this, but I'm trying. But foremost, up to where I can reach. ஸோ இதுக்கு மேலே போக முடியாது. இது பெரிய பாறை, பெரிய பள்ளமாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் ஆஃப்டர் திஸ். சி எவ்வளோ பெரிய பள்ளம், மை காட். திஸ் இஸ் ஆக்சுவலி த ரியல் ஃபால்ஸ். பட் தண்ணி இல்லாதனால நமக்கு இங்கே தெரியல. ஸோ இதான் வந்து ஃபால்ஸ் குதிக்கிற இடம். இதுதான் பெரிய ஃபால்ஸ். இங்கே வர தண்ணி எல்லாமே வந்து ஃப்ளோட் ஆகிற இடம் இங்கே தான். ஸோ இங்கே கீழே தான் நம்ம குளிக்கணும் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் தான் போய் நம்ம குளிக்கணும். வாட்டர் வந்து இங்கே தான் ஃப்ளோ ஆகும். பட் இப்போ தண்ணி இல்லாதனால இட்ஸ் நாட் பாசிபிள். See, water is actually comes in two ways. ஸோ இது ஒரு வழியில் வருது, ப்ளஸ் இந்த ஒரு வழியில் வருது. இந்த ரெண்டும் வர தண்ணி தான் இந்த ஃபால்ஸில் வந்து ஆக்சுவலாக குதிக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர்பான பிளேஸ். பட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே வர்றதுக்கு.
சி ஸோ தண்ணி இங்கேருந்து தான் குதிக்கும், குதிச்சுட்டு இங்கேருந்து கீழே போகும். ஐ கேன் see the beautiful butterfly there. Let me zoom it. See, so colorful it is and very big. இவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை நான் பார்த்ததில்ல, அவ்வளோ பெருசு. யூ கேன் see the camera. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே போனால் அந்த பட்டர்ஃப்ளை பிடிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் another route for water. ஸோ ஃபால்ஸோட another route இதுதான். ஸோ இந்த வழியில் போக முடியாது, அந்தளவுக்கு ரூட் இல்லை. ஐ ட்ரை டு கோ another way. ஸோ எங்கெங்கெல்லாம் தண்ணி வருதுன்னு தெரியல. யூ கான்ட் ஃபைண்ட் எனி ரிசோர்ஸஸ். பட் பாறையிலேருந்து தண்ணி வருது. பட் இந்த வழியாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோவுக்கான ஒரு அடையாளமே கிடையாது. பட் இங்கே வந்து தண்ணி வருது. திஸ் இஸ் ஆக்சுவலி த நேச்சர் கிஃப்ட். I read in many books that water comes from the rocks. My God, I got stuck. Let me come out in this. பா எப்படியோ ஒரு வழியாக அந்த முள்ளு மரத்தில் நின்று தப்பிச்சிட்டேன். ரைட். So you people also try to explore like this. You will enjoy, really enjoy. So இதை கூட ஒரு குட்டி அருவின்னு வச்சுக்கலாம் நம்ம. Actually speaking, something smells very badly here. Maybe something is dead. ஏதோ பாம்பு செத்தனாத்தான் நினைக்கிறேன். Yeah, I'm sure, 100% sure. ஸோ ஏதோ ஒரு ஸ்னேக் இங்கே செத்துருக்கு, இறந்துருக்கு. ஸோ இங்கே வெரி வெரி பேட் ஸ்மெல். ஸோ ஐ ஹாவ் டு மூவ் இயர். ஸோ இது வந்து மயில் ரேகை பாருங்க, எவ்வளோ பெரிய மயில் ரேகுங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் மயில் ரேகை இருக்குது. ஸோ நிறையா பீகாக் இஸ் வாக்கிங் அரவுண்ட் இயர். ஸோ யூ கேன் சி லாட் ஆஃப். ஸோ இங்கே மயில் ரேகை எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு மயிலோட நடமாட்டங்க அதிகமாக இருக்குது. சி, ஓ மை காட், இட்ஸ் டூ மச். ஸோ இது இல்லாமல் மயில் இறகு தான், எங்கே பார்த்தாலும் மயில் இறகு இருக்கு. எங்கடா என்ன விட்டு போகிறீங்க? இருடா நானும் வரேன். வாந்தவே ஸ்டார்டிங் கோயிங் டவுன். ஸோ பெரிய ஏமாற்றம் என்னென்னா, ஐம் நாட் ஏபிள் டு டேக் பாத் இயர். ஸோ ஃபால்ஸில் அந்த அளவுக்கு தண்ணி இல்லாதனால ஸோ வி ஆர் unable to take a bath. So we have to go another falls or another hills or another forest, so where we can explore many things. So இன்னைக்கு we are stopping the trekking, the early morning trekking, but we are not stopping the trip. We are planning to go in many other falls nearby. The entire day we are planning to spend to explore many falls around everywhere in the forest. See, they went off, leaving me alone and going. So I ran and came. We reached. So they were complaining, there is no tea shop, there is no hotels. மலையில் போய் எங்கே டீ கிடைக்கும், காஃபி கிடைக்கும்? தாய் நீ ஒரு கடை வச்சிடும். See, there are many routes to go trekking. This is another route. This is another route. ஸோ இந்த காட்டுக்குள்ளே எந்த பக்கம்னாலும் வழி போகும். இதுதான் ஆக்சுவலாக நம்ம போய் வந்த ரூட்ஸ். See how much distance he is. கிட்டத்தட்ட 300 மீட்டரில் இருக்கான். பட் இட்ஸ் அக்யூரேட்லி ஷோஸ். த கேமரா இஸ் டூ குட். ஒன்று லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் எடுக்க, எல்லாம் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பில் எடு வீடியோ, எல்லாம் லேண்ட்ஸ்கேப் தான் எடுத்தோம். ஆமாம், லேண்ட்ஸ்கேப்பில் எடு. நீ எடுத்துன்னு போர்ட்ரேட்டு இதுதான் போர்ட்ரேட்டு. ஆமாம், இதுதான் போர்ட்ரேட்டு. ஆமாம், அதான் இன்னும் பார்க்கவே இல்லை. நீ நேரம் பொசிஷன் இருந்து அப்படி சொல்லிட்டு அப்படி இருக்காரு. நீ மாற்றி எடுத்துருக்கு தானே சொல்லு வச்சு. வெள்ளம் வர தெரியாம மாடுகளை மேய்ஞ்சு நிற்குது. வெரி டேஞ்சரஸ் பிளேஸ்னு சொல்லு. போடுறா போலாம். ஒன்றும் வேற வேணும், கையெல்லாம் இருக்குடா. வேணா விளையாட்டு போகலாம். இதில் விளையாட்டு என்னடா இருக்குது?
மாடு தரணும் நினைச்சு போனோம் என்னடா மாடு தரணும் நினைச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஆட்ட இப்படிதான் வச்சு அந்த மரத்துல இருந்துச்சு அந்த வண்ணாத்தி பெருமாளையில நேரா வண்டி வரும்போது தாங்க உட்காந்து அப்படியே வைப்போம் பிச்சுக்கணும் பட்டுக்கணும் ஆனா இது வர கயிறு மாதிரி எப்பறம் வளர்ந்துக்குது வண்டி வரும் வேணும்னு தங்க நம்ம பாக்கட்டு பாக்கணும் ஏடா மாடு மேல உங்களுக்கு அறிவு இல்ல மாட்டிட்டு வந்து போட்டு பயங்கரமா இருக்கு நீ பிடிச்சி நாட்டி வரும் டேய் வச்சா சாணி ஆட்டி வரதுக்கு போய் சாணி விழுந்துரு பாருங்க இல்ல சாணி இப்படியே வர திரும்பி டிக்டாக் வீடியோலாம் போட்டு நிறைய பேர் சாணியில் விழுந்துக்கிறாங்க. நானும் அது வேணும்னு விழுந்தது வியூஸ்க்காக. ஓகே டன். போலாமா? நீ